ஹாய், இன்றைக்கி காலைல 5 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. சாப்பாடு செய்யறதுக்கு லேட் ஆகுது. டெய்லியும் ஒரு இடத்துல செய்யறதுக்கு அவசரம். சரி காலைல எழுந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கத்திரிக்காயெலாம் அரிஞ்சு கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சாப்பாடு செய்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் கற்றுக்கலாம். யாராவது ஒருத்தவங்க சொன்னால் கூட இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கூட கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சாப்பாடை செய்யணும்னு யோசிக்கிறேன் பாருங்கள், அதை விட ஒரு விஞ்ஞானி யாருமே இருக்க முடியாது. நம்ம கூட அந்த யோசிக்கிறதுல ஒரு அப்படியே குழப்பம். எல்லா ஒரு குடும்பத்து சூழ்நிலையும் எல்லாமே மறந்துடும். இது செய்யலாமா அது செய்யலாமா, ஐயோ இது செய்யறதுக்கு அது இல்லையேன்னு அதே பாதி மைண்ட். அப்படி எங்கள் வீட்டில் முக்கால்வாசி அதே பிரச்சனை தான் வரும். நான் போய் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் யாராவது பசங்களை கேட்டால், அம்மா எங்களையும் ஏம்மா கேட்குற அப்படின்னு அவங்க பசங்களையும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் நான் இவ்வளோ இது பண்ணியிருக்கேன். அப்புறம் தெரிஞ்சதை செஞ்சாலும் இது இவ்வளோ ஒன்றா இருந்தாலும் டேஸ்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது எல்லார்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஜாமான்லாம் சில்வர் ஜாமான்லாம் வந்து நம்ம கையாளுறோம் இல்லையா, அந்த சாமானை இன்றைக்கி கழுவலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து அவங்க வீட்டில் இருக்கும்போதே எல்லாத்தையும் கைட்டு சொல்லிட்டேன். கைட்டி ஸ்லாப் அந்த சாமான் எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டேன் பசங்க இருக்கும்போதே. அப்புறம் கம்பு தோசைக்கு இன்றைக்கி மாவு அரைச்சி காலையிலே போட்டேன். நைட்டு கம்பு தோசை விட்டுக்கலான்னு சொல்லிட்டு கம்பு தோசை நைட்டு செம்ம சூப்பராக இருந்தது. புசுன்னு இருந்தது, நல்லா செமையாக இருந்தது. அதுக்கு தேங்காய் சட்னி பொட்டுக்கல் சட்னி வைக்கலாம். எனக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி வச்சு நைட்டு சாப்பாடை ஓட்டியாச்சு. நாளைக்கு போயிட்டு ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு கவர்மெண்ட் கொடுக்குது இல்லையா, அதை வாங்கிட்டு வரலாம். நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.